லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பத்தி பேசும்போது நம்ம காலேஜ் லைஃப்ல நாம இமீடியட்டா செய்ய போறது சில ப்ராஜெக்ட்ஸ். எல்லா டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லயும் ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு நம்ம சப்மிட் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த டீமை நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது? ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு என்சிசில இருக்கோம்னா நம்ம அங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு ரோடு போடுறதுக்காக. என்எஸ்எஸ்ல இருக்கோம், ஒரு வில்லேஜ்ல போய் நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணோம்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம். எல்லா இடங்கள்லயுமே டீம் ஃபார்மேஷன்ங்கிறது முக்கியம். அந்த டீம் பில்டிங் எக்ஸசைஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராஜெக்டை செய்யும் போது முதல்ல ஃபார்மிங், யார் யார் இந்த ப்ராஜெக்டுக்கு தேவை, நம்ம செய்ய போறக்கூடிய ப்ரோக்ராமுக்கு யார் யார் தேவை, யாருடைய எக்ஸ்பர்டைஸ் இருந்தா இந்த ப்ரோக்ராம் நல்லா நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணணும். அவங்கள நாம அந்த ப்ரோக்ராமுக்கு அல்லது ஸ்கீமுக்கு அல்லது ப்ராஜெக்டுக்கு இன்க்ளூட் பண்ணணும். இதுதான் ஃபார்மிங். ரெண்டாவது, அவங்களுக்குள்ள விவாதங்கள் நடக்கும். நிச்சயமா ஈகோ கிளாஷ் இருக்கும். அவங்களுக்குள்ள இதுதான் சரி அதுதான் சரி அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் ஆரம்பமாயிரும். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் இஸ் நாட் ஈவன் டிஸ்கஷன், இட் வுட் பிகம் அன் ஆர்கியூமெண்ட். நான் சொல்றதா சரி, நான் எவ்வளவு பார்த்திருக்கேன், இந்த மாதிரியான எண்ணம் வரும். இது ஸ்டார்மிங், பிரெயின் ஸ்டார்மிங் தட் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் த நார்மிங். இப்ப நிறைய விவாதம் நடக்கும், பெரிய கூச்சல் குழப்பம் எல்லாமே நடக்கும். அடுத்தது அதை ரெகுலேட் பண்றதுக்கு தேவையானது நார்மிங். அந்த நார்மிங் பண்ணும்போது யார் யாருக்கு என்னென்ன ரோல், பாருங்க நீங்க சொல்றது கரெக்ட், பட் அதை பார்த்துக்கோ, உங்க ரோல் இது, இதை பண்ணுங்க, உங்களுடைய இது பாருங்க, அவரு அதை பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் தேவைன்னு நம்ம பாத்துக்கலாம். சூட் ஆகலன்னு சொன்னா செஞ்சுக்குவாரு, நீங்க ஏன் இது பண்றீங்க, உங்களுக்கு கடைசியா தானே வருது, அதுல இருக்கிறது நம்ம பாத்துக்குவோம். முதல்ல நீங்க உங்க பிளான், நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க, அதை வேற அகாமடேட் பண்ண சொல்லிக்கிடுவோம், பாத்துக்கலாங்க, இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு என்னென்ன ரோல்ஸ் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது. சோ ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங். நாலாவது பெர்ஃபார்மிங். இப்ப அவங்க என்ன ரோலோ அதை செய்யணும், கரெக்டா செய்யறாங்களா அப்படிங்கறத நம்ம கண்காணிக்கணும். இப்ப ஒரு ப்ராஜெக்ட செய்யும் போது எதை முதல்ல செய்யறது? இப்ப எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அந்த ப்ராஜெக்டுக்கு தேவை. ஆனா கட்டடம் கட்டின பிறகு தானே எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ். கதவு ஜன்னல் செய்யறது சிமல்டேனியஸா செஞ்சிடலாம். ஆனா கடக்கால் போட்ட பிறகுதானே செவுரு எழுப்ப முடியும், செவுரு எழுப்பின பிறகுதானே சென்டரிங் பண்ண முடியும். அப்ப எந்த ப்ராஜெக்ட் நிறைய பார்ட்டா பிரிக்கிறது, அதுக்கு ஒரு பெட் சார்ட் பண்றது, ஒரு கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பண்ணி எந்தெந்த ஸ்டெப் இருக்கு அப்படிங்கறதும், ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளவு டைம் ஆகுங்கிறதையும் நம்ம வரையறது. இதுல எந்தெந்த ஆக்டிவிட்டியை சிமல்டேனியஸா செய்ய முடியும். இப்ப கதவு சிமல்டேனியா, கடக்கால் போடுற மாதிரி கதவையும் அதோட சேர்த்து செய்ய முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டையும் சிமல்டேனியஸா செய்ய முடியும். எந்த ஆக்டிவிட்டி ஏற்கனவே ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சாதான் செய்ய முடியும், எந்த ஆக்டிவிட்டி அந்த ப்ராஜெக்டுடைய டியூரேஷனை டிட்டர்மின் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டுடைய டோட்டல் டைம் ரிக்வயர்மெண்ட் நமக்கு தெரியும். அப்ப அந்த டைம் படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களா, 5 நாள்ல முடிக்க வேண்டிய 5 மாலையில முடிக்கிறாங்களாங்கிறதுக்கு அவங்கள கரெக்டா முடிக்கிற மாதிரி நாம அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள அரிச்சு பண்ணணும், அவங்கள மானிட்டர் பண்ணணும். அந்த குவாலிட்டியோட பண்றாங்களா, குவான்டிட்டி மட்டும் முக்கியம் இல்ல, குவாலிட்டி முக்கியம். அந்த குவாலிட்டியோட அவங்க செய்யறாங்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணணும். இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அட்ஜர்ன்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஷேர் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு விடை பெறுவதுதான் அட்ஜர்ன்மெண்ட். ஸோ ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங், பெர்ஃபார்மிங் அண்ட் அட்ஜர்னிங். இந்த அட்ஜர்ன் பண்ணும்போது நாம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு, டாக்குமெண்டேஷன் பண்றதில்லை. இந்த 5ஆம் உலக தமிழ் மாநாடு, 8ஆம் உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்ல நடந்தது. அந்த தஞ்சாவூர்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், தஞ்சாவூர்ல ஒரு லோ பிரிட்ஜ் கட்டணும். அதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே லோ பிரிட்ஜ் ரொம்ப சின்னதா இருக்கும், சில வெஹிக்கிள்ஸ் போய் மாட்டிக்கும், அது மாட்டிச்சுன்னா பெரிய டிராபிக் ஜாம் ஏற்படும். அதே மாதிரி கலெக்டரேட்டுக்கு இந்தாண்டியும் சில டைம்ல வெஹிக்கிள் போகும்போது டிராபிக் ஜாம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு ஓவர் பிரிட்ஜ். அப்புறம் ரிங் ரோடு ஒன்று ஃபார்ம் பண்ணோம், ஒரு புது பஸ் ஸ்டாண்டு,
அப்புறம் ரோடு வைடனிங், அப்புறம் சிவகங்கை பூங்காவில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பெரிய கோயிலில் வந்து ஃபிளட் லைட்டிங், இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் நடந்தது. இன்ஃபேக்ட் ஃபேஸ் லிப்டிங் வந்து தஞ்சாவூருக்கு அந்த 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் 1995 நடந்த போது தான் ஏற்பட்டது. அந்த ஒர்க்கெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு ஒர்க் முடிஞ்சிருச்சு, அடுத்து வேற ஏதாவது அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன கமிட்டி போட்டிருக்காங்க, எப்படி இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க, எந்த ஒர்க்குக்கு எவ்வளவு செலவாச்சு, தோரண வாயில் போட்டாங்களே அதுக்கு எவ்வளவு செலவாச்சு, அதுக்காக கான்ஃபரன்ஸ் ஹால் கட்டினாங்களே அதுக்கு எவ்வளவு செலவாச்சு, என்னென்ன மாநாடு போட்டாங்க, கலை நிகழ்ச்சிகள் எப்படி நடத்துறாங்க, எவ்வளவு ஃப்ளோட்டு, இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்ப ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகா செய்வார். அவர் இந்த எல்லாத்தையும் எடுத்து, அப்ப கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் இருந்தது, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவரு அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா எழுதி டாக்குமெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு வால்யூமா போட்டார். அதை அட்ஜார்ன் பண்ணும்போது எந்த ஒரு டீம் ஒர்க்லையும் ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் தேவை. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் முடியும் போது ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி என்னன்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, வேற எங்க போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை பார்த்து தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாலும் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வேணும். இந்த ப்ராப்ளம் மறுபடியும் ரெக்கர் ஆனாலும் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி தேவை. ஸோ டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அட்ஜர்னிங் பண்ணும்போது documenting the experiences, documenting the process is equally important, which is not done. அது ஒரு டீம் பில்டிங் ரொம்ப அவசியம். அந்த டீம் பில்டிங்ல நான் சொன்ன பெர்ஃபார்ம் பண்ணும்போது தேவைப்படுறது ஒரு மோட்டிவேஷன். எல்லாருக்கும் ஒரு விஷனை கொடுக்கிறது, எல்லாரையும் மோட்டிவேட் பண்றது. the best in them should come. மோட்டிவேஷன் யாரும் பணத்துக்காக செய்யறது இல்ல, ரிவார்டுக்காக செய்யறது இல்ல. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுல என்னன்னா, சில பொம்மைகள் செய்ய சொன்னாங்க, காகிதத்தில் சில பொம்மைகள் செய்யணும். இந்த பொம்மைகள் செஞ்ச உடனே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. 10 பொம்மைகள் செஞ்சாக்க ₹1 ஒரு மணி நேரத்தில், 20 செஞ்சா ஒவ்வொன்றுக்கு ₹2 அந்த மாதிரி. எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்க பொம்மைகள். சில பேர் வேகமா செஞ்சாங்க. இப்ப என்னாச்சு, அந்த பொம்மைகளை வந்து கொடுத்த உடனே யார் பணம் கொடுத்தாரு அவர் என்ன பண்ணாரு, அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொம்மையை கிழிச்சு போட்டாரு. இப்ப யாருமே அந்த பொம்மையை செய்யறதுக்கு தயாரா இல்லை. அவங்க செய்யறது யூஸ் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பீப்புள் மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. நல்லா சமைக்கிறாங்க ஒரு அம்மா வீட்டுல, குழந்தைங்க சாப்பிட்டா தானே அவங்களுக்கு சமைக்கணும்னு ஆசை வரும். அவங்க சாப்பிடாம எல்லாத்தையும் தட்டுல மிச்சம் வச்சுட்டு போனா அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? ஹஸ்பண்ட் நல்ல ஒரு குழம்பு ஏதோ சமைத்துப்பார், புத்தகத்தெல்லாம் பார்த்து சமைச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு குழம்பு, வழக்கமா சாப்பிடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாதம் வச்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதுதான் மோட்டிவேஷன். அப்ப மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் ஆர் நாட் மோட்டிவேட்டட் ஃபார் பினான்சியல் பெனிஃபிட்ஸ், பெக்யூனரி பெனிஃபிட்ஸ். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தா அவங்க செய்வாங்க. அப்போ அந்த டீம் மெம்பர்ஸை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. நாமளே அந்த ப்ராசஸ்ல இறங்குறது, நாமளே இறங்கி அந்த வேலையை செய்யறது. இப்ப ஒரு ரோடு ஒர்க் நடக்குதுன்னா நாமளே போய் கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்த்தா அதுல வேலை செய்யற அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட அவரே வந்து நிக்கிறாரு ஃபீல்டுல. காலையில வாங்க கால்வாயெல்லாம் தூர்வாரதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நாமளே கால்வாயில இறங்கி நடக்குதா, நாங்களாம் அப்படித்தான் பண்ணுவோம். இந்த ஒர்க் பண்ணும்போது காலையில இந்த காமந்தண்டலம் கால்வாயின்னு ஒன்று தூர்வாராங்க. அதான் ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்தில் தூர்வாரணும் நாங்கள் இருக்கும்போது. அது ஸ்பிரிங் சேனல், தண்ணி ஓடி வருது, அதுலயே இறங்கி நடந்தா தாமல் ஏரியில அந்த சேனல்ல நம்ம இறங்கி நடந்தா பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்க்கும் தே ஆர் வெரி ஹாப்பி. நம்ம பண்ண ஒர்க்கை இவ்வளவு தூரம் பார்க்கறது, தட் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன். அப்ப நாமளே அந்த ஒர்க்கை இறங்கி செய்யறது, செஞ்சவங்களை பாராட்டுறது, கை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதை டாக்குமெண்ட் பண்றது, ஏதோ ஒரு டைம்ல அவங்கள பத்தி சொல்றது, நல்லா செஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒர்க் எல்லாம் கொடுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றது, எல்லாரும் முன்னாடியும் அவங்களுடைய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்றது, இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ், அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு நல்ல லீடருக்கும்
ஒரு மோசமான லீடருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வழியே தெரியாம வேலை வாங்குறவங்க தான் ஒரு நல்ல லீடர். வேலை செஞ்சு தொலைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சா அவர் நல்ல லீடர் கிடையாது. அவருக்காக என்ன வேணா செய்யலாயா, அவ்வளவு நல்ல லீடரையா. ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியுமா சார்? 1 மணி நேரம் சொல்லுங்க சார் இருக்க. பிகாஸ் இஸ் ஏபிள் டு ஷேர். அதனாலதான் சைமன் சினக் எழுதியிருப்பாரு, எந்த லீடர் காமன் மேனோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரோ அவர் அந்த ஆர்கனைசேஷன் விரும்புது. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் சாப்பிடுற காஃபெட்டேரியால போய் சாப்பிடும் போது they feel so good. எல்லாரோடையும் சேர்ந்து டீ சாப்பிடுறது, நாம மட்டும் தனியா போய் ஒரு ரூம்ல சாப்பிட்டா எல்லாரோடையும் சேர்ந்து. அதனால பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த பஃபே லஞ்ச் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தான் பிளேட் எடுக்கணும். எம்டி போனாலும் சரி, அந்த லோயஸ்ட் லெவல் எம்ப்ளாயி முன்னாடி போய் பிளேட்டை வச்சிருந்தா அவர் பின்னாடி தான் நிற்பாங்க. அவர் எடுத்துக்கிட்ட பிறகுதான் இவர் சாப்பிடுவார். எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க, எல்லாரும் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு இட் பிகம்ஸ் a கிரேட் மோட்டிவேஷன். எல்லாரும் யூஸ் பண்ற லிப்டை யூஸ் பண்றது, இதெல்லாம் இன்சென்டிவ். இது மாதிரி செய்யும் போது அங்க இருக்கிற எல்லாருமே மோட்டிவேட் ஆவாங்க. யூ ஆர் ஷேரிங் எ காமன் விஷன் வித் தம். யூ ஆர் ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் தம். நானும் ஒண்ணுதான், நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, நான் வானத்திலிருந்து குதிக்கல அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அது இட் கம்யூனிகேட்ஸ் மோர். தட் இன்க்ரீசஸ் த பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட சேர்ந்து நாமளும் வெயிட் பண்றது, நாமளும் கூட இருக்கிறது, எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்து இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும்னா அவங்க மனசுல அவரும் தானே நம்மளோட இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் ஐ வில் ஆல்சோ வெயிட் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது. பார்க்கலாங்க, முடிக்க நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவரும் இருக்கிறது. முடிச்சிட்டீங்களா, சரி, அது கூட இருக்கிறது. இது ஒரு விதமான மோட்டிவேஷன். பர்சனலா நம்ம காசுல ஒரு டீ வாங்கி கொடுங்க, அது ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அவரே டீ வாங்கி கொடுத்தாரு. பீகார்ல ஒரு 108 பிரிட்ஜஸ் கட்டினாங்க. ஏன்னா பீகார் வெள்ளத்துக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு இடம். நம்ம கூட பார்த்துருப்போம், பீகாரில் வெள்ளம் அப்படின்னு அந்த காலத்தில் நியூஸ்ல வரும். பீகார்ல வெள்ளம் அடிக்கடி வருங்கிறது புத்தரே சொன்னாரு. திஸ் பிளேஸ் வில் பி அஃபெக்டட் பை 3 F's அப்படிங்கிறாரு. ஒன்னு ஃபிளட், இன்னொன்னு ஃபயர், இன்னொன்னு ஃபியூட் அப்படின்னு புத்தர் சொன்னாரு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். பீகார், அது ஏன் பீகார்னு பேர் வந்துச்சுன்னா நிறைய புத்த விகாரங்கள் இருக்கிறதுனாலதான் அது பீகார்னு பேர் வந்தது. விகாரங்கள்னால அது பீகார் ஆச்சு. பீகார்ல நிறைய வில்லேஜஸ் கட் ஆஃப் ஆயிரும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், நிறைய பிரிட்ஜஸ், நல்ல ரோட்ஸ். நம்ம ஊரினுடைய அருமையை நம்ம வெளி மாநிலங்களுக்கு போனாதான் தெரியும். they will be entirely cut off. பவரே இருக்காது, ரொம்ப போறதும் கஷ்டமா இருக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. அந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்கும். பீகார்ல they decided to construct bridges. 108 பிரிட்ஜஸ் கட்டுறாங்க. இதுக்கு அவங்க ஒரு கார்பரேஷன் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அது ஒரு ரெக்கார்ட் டைம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2011லயோ 2012லயோ they got the Prime Minister's Award, பெஸ்ட் பிராக்டிஸ் அவார்ட். அப்ப அதுல ஒரு ஃபேக்டர் என்னன்னா, அந்த வேலை செய்யறவங்கள அப்பப்ப பீரியாடிக்கலா ஒரு படா கானாவுக்கு கூப்பிடுறது. ஃபேமிலியே எல்லாருக்கும் விருந்து. விருந்துங்கிறது ஃபுட்டுக்காக இல்ல, ஒரு பிலாங்கிங்னஸ். நம்மளை மதிச்சு கூப்பிட்டாங்கல்ல, நம்மளும் இந்த ஆர்கனைசேஷன், அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது பெரிய மோட்டிவேஷன். அதை டாக்குமெண்ட் பண்ணி அந்த பிலிமை நான் பார்த்தேன், எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்கன்னு. அதே இயர்ல சிக்கல் செல் அனீமியாவை குஜராத்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் அவார்ட் கிடைச்சது. இதை பார்க்கும்போது இந்த படா கானா மேட் எ கிரேட் டிஃபரன்ஸ் இன் தட் மோட்டிவேஷன் ப்ராசஸ். த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ். ஏன்னா நாம இந்த மாஸ்லோஸ் ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ், ரெண்டாவது செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்பாடு, ரெண்டாவது செக்யூரிட்டி, மூணாவது பிலாங்கிங்னஸ், ஒரு லவ், ஒரு பிலாங்கிங்னஸ். நம்மளை நேசிக்கிறாங்க. ஒரு புன்னகை, ஒரு புன்னகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
உங்க சபார்டினேட்ஸை பாக்குறீங்க, ஒரு சின்ன ஒரு புன்னகை சிந்தனா அது பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும். நம்மளை பார்த்து அவங்க வணக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம வணக்கம் வச்சா தெர் இஸ் நோ ஹைரார்கி. அவங்க புரோட்டோகால்லாம் கிடையாது, அவங்க தான் வணக்கம் வைக்கணும் இல்லை. அவங்களுக்கு முன்னாடி நாம வணக்கம் வச்சிட்டோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க அவங்க த்ரில் ஆயிட்டு இருப்பாங்க. அவரே என்ன பார்த்து வணக்கம் வச்சுட்டார், நான் வணக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி. சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ஒரு லிப்ட்ல பாக்குறீங்க சிரிக்கிறீங்க, ஒரு படியில பாக்குறீங்க சிரிக்கிறீங்க, கொஞ்சம் வந்து எஸ் கோ அப்படிங்கிறீங்க. அவங்களோட சின்ன நீட்ஸ், அவங்களுடைய டாய்லெட்ஸ் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்ல, ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஏற்பாடு பண்றது, சரியான வென்டிலேஷன் இல்ல, அந்த சீட்டுக்கு மேல வந்து ஒரு ஃபேன் போட சொல்றது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அவங்களுக்கு காஃபிட்டேரியா சரியா இல்ல, அதை இம்ப்ரூவ் பண்றது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட மோட்டிவேட் பண்ணும். ஆக காலேஜ் லைஃப்ல நாம மோட்டிவேட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர், நாம அவங்க எல்லாருடைய ஒர்க்கையும் ரெகக்னைஸ் பண்றது அவசியம், டாக்குமெண்ட் பண்றது அவசியம். ஆகவே டீம் பில்டிங் ப்ராசஸ நம்ம இப்ப கத்துக்கணும். எந்த பவருமே இல்லாம நாம டீம் பில்டிங் பண்ணா நிச்சயமா நமக்கு நாளைக்கு பவர் கிடைக்கும் போது அது மிகச் சிறப்பாக நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தயார்படுத்தக்கூடிய ஒன்று. எந்த விதமான ஒரு ஹைரார்கியும் இல்ல, எந்த விதமான அத்தாரிட்டியும் இல்ல. அந்த அத்தாரிட்டியே இல்லாம நாம ஒரு காரியத்தை செய்யணும். நீங்க பாருங்க, ஒரு ஃபேமிலியில அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அப்பானா அவர் தான் சாப்பாடு போடுறாரு, அம்மா தான் சமைச்சு கொடுக்கறாங்க. இவங்க ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு இன்விசிபிள் அத்தாரிட்டி. ஆனா அந்த அத்தாரிட்டிய அதுவா வந்து அந்த குடும்பத்தை நடத்துது கிடையாது. எந்த அப்பாவாவது நான் உனக்கு சாப்பாடு போடாம பண்ணிடுவேன், நான் நினைச்சா உனக்கு துணியை எடுத்து கொடுக்க மாட்டேன், நான் நினைச்சா உன்னை வீட்டை விட்டு ஓட்டிடுவேன், அந்த அத்தாரிட்டியை வச்சா அவங்க அப்பா வந்து பசங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு கிடையாது. அங்க இன்விசிபிள் அத்தாரிட்டி ஒன்னு இருக்கு, அது வந்து அன்பு. அந்த அன்பு, கரிசனம், அக்கறை, ஒரு காயம் ஏற்படுத்தோன்னு துடி துடிச்சு போறாங்க அம்மா, அதுதான் அத்தாரிட்டி. பையன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்பா வந்து சின்சியரா நைட்ல வந்து அவன் கூடயே உட்கார்ந்து இருக்கிறாரு, எக்ஸாம் எழுதிட்டு வந்து கவலைப்படாத அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. இதுதான் அந்த இன்விசிபிள் அத்தாரிட்டி. அந்த இன்விசிபிள் அத்தாரிட்டி இருக்க, அதுதான் உண்மையான பவர். இட் இஸ் நாட் த விசிபிள் அத்தாரிட்டி. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்ல, நாம ஆர்கனைசேஷன் இல்லாம ஒர்க் பண்ணுவோம். ஒரு NSS கேம்ப் போவோம், அங்க ஒருத்தர் குரூப் லீடரா போடுவாங்க. அவருக்கு என்ன அத்தாரிட்டி? ஒரே ஒரு அத்தாரிட்டி இருக்கலாம், என்னன்னா இவங்கள யார் யார் சரியா பண்ணலையோ அவங்க பேரெல்லாம் கொண்டு போய் போட்டு கொடுக்கலாம், மேல போய் கோல் சொல்லலாம் இவங்கெல்லாம் சரியா பண்ணலன்னு. ஆனா அதை வச்சு ஒரு லீடரா இருக்க முடியுமா? இன்ஃபுளுன்சியலா இருக்க முடியுமா? அடுத்த முறை அவரை யாராவது ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அவரு அவங்களை எப்படி வழி நடத்துறாரு? இது பெரிய ஒரு சேலஞ்ச். என்னன்னா எந்த விதமான பவர் இல்ல, பனிஷ் பண்றதுக்கும் இல்ல, ரிவார்ட் பண்றதுக்கும் இல்ல. அப்ப அன்புனாலையும் அக்கறையினாலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பினாலையும் ஒரு டீமை நம்ம பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட். எதுவுமே இல்லாம நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வழி நடத்த முடிஞ்சிட்டா நம்ம எங்க போனாலும் ஜெயிக்க முடியும். ஆக காலேஜ் லைஃப்ல நீங்க ஒரு நல்ல லீடரா இருக்கிறீங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறீங்க, ஒரு கிளப் செக்ரட்டரியா இருக்கீங்க, ஒரு காலேஜ் சேர்மனா இருக்கிறீங்க, என்ன அத்தாரிட்டி இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த டைம்ல நீங்க எப்படி வழி நடத்துறீங்க, எல்லாரையும் எப்படி மோட்டிவேட் பண்றீங்க, எல்லாரையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறீங்க? இப்ப மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, ராமாயணத்துல இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப தூக்கலா தெரியக்கூடிய ஒரு விஷயம். மகாபாரதத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேருக்குமே ஆர்மி இருக்கு. கௌரவர்கிட்டையும் ஆர்மி இருக்கு, பாண்டவாஸ்டையும் ஆர்மி இருக்கு. ஏன்னா பல நாடுகள் கௌரவாசோட சேர்றாங்க, பல நாடுகள் பாண்டவர்களோட சேர்றாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப். இப்ப ராமாயணத்துல ராமன் லட்சுமணன் ரெண்டு பேர் தான். இவங்ககிட்ட தேர் கிடையாது, குதிரை கிடையாது, யானை கிடையாது, படை கிடையாது, சிப்பாய் கிடையாது, ஆயுதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க யாரோட மோதுறாங்கன்னா மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மன்னனோட போரிடுறாங்க. அந்த மன்னன் யாருன்னா ராவணன். அவங்ககிட்ட ஆயுதங்கள் மட்டும் இல்ல, அவனுக்கு கிளியர் வாயன்ஸும் தெரியும்.
மாயாஜாலங்கள்லாம் அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயங்கரமான பவர்ஃபுல்லான பீப்புள். அவங்ககிட்ட நிறைய படைகள் இருக்கு, தேர்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட. இவங்க முன்பின் தெரியாதவங்க. இன்னும் சொல்ல போனா ராமனுக்காக உதவ போறவங்களுக்கு சீதையை கிட்னாப் பண்ணிட்டு போனாதான், அப்டேட் பண்ணிட்டு போனாதான் என்ன இருக்கு? அவங்களுடைய அரசி இல்லையே. அப்ப அவங்களுக்கு காமன் பர்பஸே கிடையாது. இவங்களுக்கு உதவுறதுக்காக வந்திருக்கிற இந்த வானரங்களுக்கு பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவங்க பாதிக்கப்படவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க வேணும்னா ஒரு போருக்காக போலாம். இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இவங்க நாடே இல்லை, ராமனே யாருன்னு தெரியாது. அப்புறம் என்ன சீத்தை வேண்டியிருக்கு? அவங்களுக்கு காமன் பர்பஸே கிடையாது. முன்ன பின்ன தெரியாத வீரர்கள், வானரங்கள், படை கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப இந்த முன்ன பின்ன தெரியாத மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ஒருங்கிணைச்சு அவங்களுக்குள்ள ஒரு விஷனை கொடுத்து அவங்க மூலமா ஒரு வியூகத்தை வகிச்சு அவங்களோட துணையோட ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை எதிர்கொள்றதுன்னா கிட்டத்தட்ட அது டீம் பில்டிங் தான். என்ன ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ராமன் இருந்தது. ராமன் பக்கத்தில் தர்மம் இருந்தது. யார் ஒருவர் நியாயத்திற்காக போராடுகிறார்களோ அவர்களுக்கு விலங்குகளும் உறுதுணையாக இருக்கும். யார் நியாயமில்லாமல் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு சகோதரர்கள் கூட உதவ மாட்டார்கள் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்ப ராமனுக்கு கூட வந்தது யாரு? ஹனுமன். வடியில போராடி உயிரை கொடுத்தது ஜடாயு, ஜாம்பவான். இவங்கெல்லாம் கூட வராங்க. இந்த மாதிரி விலங்குகள் கூட உறுதுணையாக இருக்கின்றன. இங்கே என்னன்னா சொந்த சகோதரர்கள், விபீஷணன் டிஃபெக்டட், கும்பகர்ணன் நீ பண்றது சரியில்லைங்கிறாரு. இப்படி சொந்த சகோதரர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள். அப்ப நியாயம்ங்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் தான். இப்ப இந்த வானரங்களுக்கு போய் ஒரு விஷனை கொடுக்கணும்னா எவ்வளவு ஒரு டீம் பில்டிங் எக்ஸசைஸ் தேவைப்படுது. கடைசியில அனுமன் மேல ஏறிக்கிட்டு தேர் இல்லாம நான் போரிட மாட்டேன்னா அனுமன் மேல ஏறிக்கிட்டு போரிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த விதமான அத்தாரிட்டி இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல நம்மளே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது இருக்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா காலேஜை விட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒரு குடிசை தீ பத்தி எரியும். டக்குன்னு அந்த சைக்கிள் விட்டு அல்லது மோட்டார் பைக் விட்டு இறங்கி உடனே கடன்னு அந்த ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு அந்த வழியில வரவங்க எல்லாம் நிறுத்தி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் பக்கெட் எடுங்க, அதை எடுங்க, தண்ணி கொண்டு வாங்க, அப்படி இப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி அந்த நெருப்பு அணையிறதுக்கு அவங்க பார்ன் லீடர்ஸ். அவங்க தான். இது பார்ன் குவாலிட்டி இல்ல, அவங்க கிட்ட இருக்க லீடர்ஷிப் குவாலிட்டி. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. திடீர்னு பார்க்கலாம் டிராபிக் ஜாம் ஆகி கிடக்கும். ஒருத்தர் நின்றுட்டு அந்த வெஹிக்கிள்லாம் ரெகுலேட் பண்ணி ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு அவருக்கு எதுக்காக கிளியர் பண்ணணும்? அவர்கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. திடீர்னு ஒரு பொண்ணு அடிபட்டு கீழே விழுவுது, உடனே ஆர்கனைஸ் பண்ணி டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி எடுத்து போட்டு எல்லாம் பார்த்து போன் பண்ணி எல்லாம் பண்ணுவார். இது எப்படி? இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னுடைய அன்றாட லைஃப்லயே லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்க முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும். தான் பண்ற ப்ராஜெக்ட்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை அட்மினிஸ்டர் பண்ண முடியும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது லீடர்ஷிப் குவாலிட்டியை அட்மினிஸ்டர் பண்ண முடியும். தான் எடுத்துக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை ஒண்ணுமில்லைங்க. சாதாரணமா ஒருத்தர் வந்தார் எங்க கல்லூரியில. ஆரம்பத்தில் பேசுறதுக்கே தயங்குவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா படிக்க ஆரம்பிச்சு அவருக்கும் பேசணும்னு ஆசை வந்துச்சு. அப்படியே பேச ட்ரை பண்ணார். ஒரு நாள் நான் போறேன், ஏதோ சத்தம் கேட்குது அவர் ரூம்ல. போய் கதவை திறந்து பார்த்தா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. மேடை மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பார்த்தோன்னு கூச்சம் அடைஞ்சு விட்டுட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிரமாதமா பேச ஆரம்பிச்சிட்டார். மேடையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, பிரமாதமா பேச ஆரம்பிச்சார். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. இன்னொருத்தர் படிக்கும் போது ரொம்ப கூச்சப்பட்டு இருப்பாரு. வெளிநாடு போனாரு, ரிசர்ச் பண்ணாரு, அங்க PhD பண்ணிட்டு வந்தாரு. அவ்வளவு அருமையா இங்கிலீஷ் பேசுறாரு, அவ்வளவு அழகா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் எடுத்து செல்றாரு. எப்படி? அவர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட இல்ல,
லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்டாரு, கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிட்டாரு, எப்படி பழகிறது, எப்படி மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்றது, இது எல்லாத்தையும் அவர் கத்துக்கிட்டாரு. அப்ப கத்துக்கிறது அப்படிங்கிற ஃபேக்டர் எளிது, அது லீடர்ஷிப்புக்கும் பொருந்தும். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா, ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சு பார்க்கணும். ஒரு நாட்டினுடைய லிபரேஷனுக்காக சின்ன அப்ரிஜ்டு வெர்ஷன் கிடைக்குது, அதை எடுத்து படிச்சாதான் அவங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருந்திருக்காங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணிருக்காங்க, பல நேரங்களில் உயிருக்கு போராடி இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் கூட சரண்டர் ஆகல, அப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவே நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும். நான் இந்த ஒரு சில லீடர்ஸ்னுடைய நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஆனா மிக முக்கியமான பங்களிப்பை இந்த உலகத்திற்கு செய்த, சமூகத்திற்கு செய்த சில பேரை பற்றி நான் நிச்சயமா பேச போறேன். அதுக்கு முன்னாடி நாம நினைச்சுக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு லீடரா இருக்க போறோம். அது சின்ன ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒரு சமூகமா இருக்கலாம், அது ஒரு நிறுவனமா இருக்கலாம், அது ஒரு அமைப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நாம ஒரு லீடரா இருக்க போறோம். அந்த லீடரா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தேவை, அது லீடர்ஷிப்ங்கிறத நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். காலேஜில் சேர்ந்த உடனேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணோம்னா இதுக்கு தேவையான, ஏன் டெசிஷன் மேக்கிங் சில பேருக்கு வர மாட்டேங்குது, தெளிவு இல்லாததுனால. ஏன் சில பேருக்கு ப்ராப்ளம் சால்விங் வர மாட்டேங்குது, ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரே பாதை தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கவாட்டு சிந்தனையில அதை போய் எப்படி டீல் பண்ணலாம், அதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு எப்படி நம்ம டீல் பண்ணலாம், இதுக்கு எப்படி இந்த டைம்ல கொஞ்சம் அமைதியா இருந்து நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணலாம், எல்லா டைம்லயும் உணர்ச்சி வசப்படாம எப்படி இருக்கிறது. இமோஷனல், எந்த லீடருமே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம இருந்ததே கிடையாது. நெருக்கடிகள் வரும்போது அவங்க அப்படி நின்னுதான் அவங்கள வளர்த்திருக்கு. அப்ப எப்படி நம்ம பண்ணலாம், இந்த ஃபேக்டர்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். எனவே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கறத வளர்த்துக்க முடியும். லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன். லீடர்ஸ் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியும். அந்த பண்புகளை வளர்த்து கொண்டால் அவர்கள் தலை சிறந்த தலைமை பண்புகளோடு இருந்து மிகச்சிறந்த நிறுவனங்களை வழிநடத்த முடியும். கல்லூரி பருவத்திலேயே இவற்றை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதால் அவற்றை குறித்து இன்னும் விரிவாக சிந்திப்போம்.